டிஃபென்ஸ் அதுவும் அந்த டியூவல்ஸ் ஏரியல் டியூவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டாக டிஃபென்சிவ் வால் மாதிரி செட் பண்ணிடுறாங்க. யாரும் உள்ளே போகவே முடியல. ஒன்லி வந்து அந்த கிராஸ் எல்லாம் கொடுத்தா தான் வந்து கோல் போட முடியும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த பெட்ரியை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ராட்ரி வந்து வெளியே நிற்கிறார், அவராலையும் பாஸ் போட முடியல. அப்புறம் அந்த சைடு கேவினாலையும் உள்ளே கட்டினாகி போகிறாரு, அவருக்கு கிராஸ் போட தெரில. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக லாக் பண்ணனால இப்போ இவரே வந்தார், யார், லாமின் யமால் 70 நிமிஷத்தில் வந்தார். 20 நிமிஷம் கொஞ்சம் கேம் வந்து ஸ்பீடாக போச்சு. நிக்கோ வில்லியம்ஸ் கடைசி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்தார். கேம் அப்போல்லாம் வந்து லாமின் யமால் வந்தப்புறம் கேம் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது. நிக்கோ வில்லியம்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது. ஆனால் அவங்கனாலே வந்து ட்ரிபிளிங் கட்டாயி உள்ளே போக முடியல, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க டிஃபெண்டர்ஸ். ஸோ இப்போ என்னன்னா சிச்சுவேஷன் பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா அவங்க 80 மினிட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா. 70 மினிட்ஸ் அப்போ லமின் யமால் வராரு, ஒரு அவுட் ஃபுட் பாஸ் போட்டாரு, நல்ல ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி ஆச்சு ஓயர்சாபாலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நிக்கோ வில்லியம்ஸ் வந்தாரு, இன்னும் ஸ்பீட் ஆச்சு. ஸோ 80 மினிட்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம 1 பாயிண்ட் எடுத்தா போதும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா டிஃபெண்ட் பண்றாங்க. அப்புறம் அவங்க சப்ஸ்டியூஷனும் எனர்ஜி கம்மியான ஆளுகளுக்கு 2-3 பேர்த்த மாத்திட்டு கரெக்டா லெஃப்ட் சைட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லோ கார்டு வாங்கியிருந்தார் ஒரு பிளேயர், அவரை எடுத்துட்டு இன்னொரு ஆளை கொண்டு வந்துட்டாங்க. நல்லா டாக்டிக்கலாவும் அவங்களும் மூவ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு. இதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னா கோல் கீப்பர், ரைட் சென்டர் பேக், லெஃப்ட் சென்டர் பேக் வந்து ரொம்ப டாலா இருக்காங்க, ஓகேங்களா. எல்லாமே வந்து 6.1 5.9 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப டால் கிடையாது. பட் என்னன்னா லாங் பால்ஸ் இப்போ போடுறதுக்கு ஸ்பெயின் எப்பவுமே லாங் பால் போட மாட்டாங்க டுவர்ட்ஸ் த சென்டர் ஜோன், வைடா விங்கிட்டு தான் போடுவாங்க. ஸோ அதையும் கட் பண்ணிடுறாங்க. கிராஸ் போடுறதெல்லாம் எல்லா ஏரியல் டூல்ஸும் வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா மொத்த மேட்ச்லேயே வந்து ஸ்பெயின் 10 ஃபவுல் பண்ணிருக்காங்க, இவங்க ஒரே ஒரு ஃபவுல் தான் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு ஃபவுல் பண்ணது ரொம்ப கம்மி, யாருமே பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 2வது டீமோ சம்திங், இந்த ஃபர்ஸ்ட் டீம் தான் நினைக்கிறேன் ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்ல ஃபவுல் இவ்ளோ. வேர்ல்ட் கப் மேட்ச்ல அது ஒரு ஃபேக்ட். அது பாத்தீங்கன்னா இப்ப பெரிய டீம் பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலியே வந்து ஸ்பெயின் மேல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 10 இல்ல 15 ஃபவுலே பண்ணுவாங்க ரேர் கேசஸ்ல. சோ ஒரு ஃபவுலுங்கிறது ஒரு அதிசயம். அப்ப என்னன்னா எவ்வளவு டிஃபென்சிவ்ல டிசிப்ளின்டா கான்சென்ட்ரேட்டடா இருந்திருக்காங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 3 பேரும் அந்த ரைட் சென்டர் பேக் வந்து போற கிராஸ் எல்லாம் அதாவது வந்து சும்மா சாதாரண கிளியரன்ஸ் கிடையாது, எல்லாமே அவுட் போறது லாங்ல கிளியரன்ஸ் தான் பண்றாங்க. இப்ப ஸ்பெயினுக்கு பாத்தீங்கன்னா 11 கார்னர்ஸ் கிடைச்சது. அப்ப அதையும் செட் பீஸா நான் சொன்ன மாதிரி முதலாடி வீடியோல சொல்லியிருப்பேன், கன்வெர்ட் பண்ணவே தெரியல. டீன் ஹாய்சன் ஹெட் பண்றதுக்கு அவங்க இல்ல.